ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அது ஒரு நாளும் வீண் போகாது. பிரியமானவர்களே, இந்த பாடல் சொல்லுறது, எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை அவரிடம் தாங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகரை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறா. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை அவரிடம் தாங்க. உன்னை தேடி வந்தார் வாழ்வழிக்க, உன்னை மிக்க வந்தார் சுகம் கொடுக்க. உன்னை தேடி வந்தார் வாழ்வழிக்க, உன்னை மிக்க வந்தார் சுகம் கொடுக்க. அவரை நம்பிடு, கிருபைகள் தருவோம். அவரை நம்பிடு, கிருபைகள் தருவோம். ஆசீர்வாதமே அவனை நம்பிடும். எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை அவரிடம் தாங்க. எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை அவரிடம் தாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லோர் மேலேயும் அன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறார், எல்லோரும் இயேசுகிட்ட வாங்க, உங்கள் இதயத்தை அவர்களுக்காக. நீங்கள் இயேசு கிட்ட உங்கள் இருதயத்தை கொடுக்கும் போது அவர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இருதயமானது ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வந்தார்னா இந்த கசப்பு மாறும், துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது அந்த நெருக்கங்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே போய்விடும். பிரியமானவர்களே, இயேசு அன்பாயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வருத்தமோ பாரமோ கவலையோ கண்ணீரோ எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் உங்களை உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நானே வாசல் என்று ஆண்டவராய் சொல்லுகிறார். அவர் தான் உங்களுக்கு வழியாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் வழியை நீங்கள் ஃபாலோ கொடுத்து கொண்டீங்கன்னா, அவர் பாதையை போனீங்கன்னா உங்களுக்கு சரியான பாதை இருக்கும். மனிதர்கள் காட்டுவார்கள், இந்த வழி போ, அந்த வழி போ. ஆனா நீங்க தடுமாறி போயிருந்தீங்களா, ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அவர் தான் சொல்றார், நானே வழியும் சத்துமா ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றார். அவர் வழியை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். பெரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே செய்யப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்புங்க. உங்களுக்கு எப்படியாப்பட்ட துயரங்கள் இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் கருசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, ஏசப்பா என் பாவங்களை நீ மன்னியும் ஆண்டவரே, நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னியும், என்னை நீ தூக்கிவிடும் ஆண்டவரே சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து உங்களுக்கு பாவம் மன்னிக்க கொடுப்பார். உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுவார். ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு பாவத்தில் இருந்தோம், பயங்கரமான ஒரு துன்மார்க்க பழக்கத்தில் இருந்தோம். எங்களை தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, நாங்கள் பாவத்திலே இருந்து மடித்து போகாதபடி என் இயேசு எங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்தார். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மத்தியிலே நாங்கள் எல்லோரும் சாட்சியாக ஜீவிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை இயேசு ரட்சிப்பார். நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார். ஒருவரின் சத்தத்தை கேட்டு உன் இதய கதவை திறப்பார், அவனுக்குள்ள வாசல் செய்யக்கூடியவராக அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
மனிதர்கள் சொல்லிடுவார்கள், நாம் கரம் கடைசி வரைக்கும் பிடித்து போயிருந்தோம், ஆனால் விட்டு விடுவார்கள். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உங்கள் கரத்தை பிடித்தார்னா பிடித்துதான். எந்த பிசாசின் சோதனை வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, இயேசு அன்பா இருக்கிறார். படகுல போயிருக்கும் போது சூசர்கள் எல்லாம் படகு காற்று அடிக்கிறது, புயல் வருது. ஆனாலும் அவர்கள் இயேசு படகில் இருக்கும் போது கூட, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றையும் கடலையும் அடுத்தினார். தெரியாம ஒரு நொடி போனதிலே கீழ்ப்படித காற்றும் கடலும் கொந்தளிச்சிருந்த கடல் அமைதியானது. பிரியமானவர்களே, இயேசு உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது, உங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சச்சரவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கடன் தொல்லையில் அவதிப்பட்டு இருக்கிறீங்களா? என்னை வீட்டு முடிவிலேயே கவலோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசு அந்த கடனை போக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை நோக்கி பார்க்கும் போது அவர் வழியை உண்டு பண்ணுவார். அந்த கடனை தீர்க்கக்கூடிய வழியை உண்டு பண்ணுவார். ஒத்தாசை வரும் பருவத்தினரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது சொல்வது போல, நீங்கள் பருவத்தை நோக்கி இயேசுவை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது அவர் உங்கள் அருகில் வருவார். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எங்களுக்கும் உதவி செய்த இயேசு இதே நேரத்தில் இந்த பகுதி வாழ்கிற மக்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க பில்லி சூனிய கட்டில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, ஆண்டவராய் இயேசுன்னு கூப்பிடும் பொழுது ஒரு கடுகழுக நீங்க விசுவாசித்தால் போதும், மலையை பேர்க்கக்கூடிய ஆண்டவர் கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இயேசுக்கு அழைக்கும் போது அவர் உங்கள் அருகில் வருவார், உங்கள் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதி வாழ்கின்ற மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பகுதி வாழ்கின்ற மக்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் சரி, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆண்டவரே பாவங்களை மன்னித்து, ஆண்டவரே அவர்கள் புது சிருஷ்டியாய் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்லத்தக்க கிருபை செய்யும். இந்த பகுதி வாழ்கின்ற மக்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், அவர் வருமானத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.